ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம் நம்ம நிகழ்ச்சி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சமையல் பற்றின அத்தனை சந்தேகங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444459438 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். ஷெஃப் பிரகாஷ் கிட்ட பேசலாம். ஃபர்ஸ்ட் ஹாய் ஷெஃப். வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா ஷெஃப். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான சமையல்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். நேற்று வந்துட்டு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் பெரியவங்க என்ன நினைப்பாங்கன்னா சிக்கன் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதோட அதில் ஹெல்தியான ஒரு காயும் போட்டு கொடுக்கலான்ற ஆசை இருக்கும். ஸோ சிக்கனோட எந்தெந்த காயெல்லாம் போட்டு சமைக்கலாம்? சிக்கன் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நான் சொல்லிடுறேன். உருளைக்கிழங்கு போட்டு சமைக்கலாம். உருளைக்கிழங்கு அரைச்சி நீங்கள் சிக்கன் கூட அதாவது சில பிள்ளைங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்க்கலாம், முழுசாகவும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட முருங்கைக்காயை தனியாக அதாவது தண்ணி கம்மியாக வச்சு முருங்கைக்காயை அவிச்சிட்டு தண்ணியில் வச்சுட்டு அந்த தண்ணியும் இந்த சிக்கன் கூட சேர்த்து சமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை கூட பண்ணலாம். கீரை கோழிக்கறி, முருங்கைக்காய் கோழிக்கறி, முள்ளங்கி கோழிக்கறி, உருளைக்கிழங்கு கோழிக்கறி, இப்படி நிறைய கோழிக்கறி இருக்குமா வெஜிடபிளில். வெஜிடபிள்ஸும் போட்டு கோழிக்கறி செய்யலாம். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்கு சிக்கனோட இவ்வளோ காய்கள் சேர்க்கலாமான்ற ஒரு ஆச்சரியம் வரும். சிக்கனோட இப்படிப்பட்ட காய்களை சேர்த்து சமைச்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் மாறும். கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கும். அந்த சிக்கனோட அந்த ஃப்ளேவரை விட அந்த வெஜிடபிள் என்ன வெஜிடபிள் ஆட் பண்ணுறீங்களோ அதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். ரெண்டும் கலந்து சாப்பிடும்போது நம்ம பழைய காலத்துக்கு போய் அந்த சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கண்டிப்பாக. ஓகே ஃபைன். நம்ம பாட்டி மாருங்கள்லாம் முள்ளங்கி போட்டு கோழிக்கறி செஞ்சிருப்பாங்க. இப்போ செய்கிறதுலேன்ற ஏக்கம் பல பேருக்கு இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து முதல் நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேம் என் பேரு ஸ்ரீவதி. ஐ அம் காலிங் ஃப்ரம் புதுக்கோட்டை. ஓகே ஸ்ரீவதி, எப்படி இருக்கீங்க? உங்க ப்ரோக்ராம் சூப்பரா போயிட்டு இருக்கு மேம், நல்லா இருக்கு. தேங்க் யூ so much. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா ஷோ? யா மேம், லைவா ஒரு செஃப் வந்து சொல்றது இருந்ததுன்னா நல்லா இருக்குதான். நல்லா இருக்கா? உங்களுக்கு என்ன டவுட் வேணுமோ அது நீங்க அந்த ஸ்பாட்ல கேட்டு அந்த ஸ்பாட்லயே கிளியர் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஷோவோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? யா மேம், இந்த ஊத்தாப்பம் கன்சிஸ்டன்சி வேணும். அதான். ஓகே, எந்த கன்சிஸ்டன்சில ஊத்தாப்பம் இருக்கலாம் பாருங்கம்மா. ஊத்தாப்பம் நிறைய பேருக்கு அந்த விஷயம் நான் இப்போ சொல்றது ரொம்ப டிப்ஸ் மாதிரிக்கே இருக்கும். ஊத்தாப்பம் வந்து எப்பயுமே இட்லி மாவுல பண்ணுங்கம்மா. அதாவது இன்னைக்கு இட்லி மாவு யூஸ் பண்ணிடுவாங்க. எப்பயுமே வந்து வீட்டில் வந்து இட்லி தோசை அப்படின்னு அரைக்க மாட்டாங்க. ஒரு இட்லி மாவு அரைப்பாங்க, அதை மறுநாளைக்கு தோசைக்காய் எடுத்து வைப்பாங்க. ஆனால் அந்த இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் தெரியுமா, அன்னைக்கு ஊத்தாப்பம் சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஊத்தாப்பம் பர்கர் பண்ணி மாதிரிக்கே நல்ல மொத்தமாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் வருமா. இட்லி மாவில் சொல்ல சொல்லுங்க. ஓகே, இட்லி மாவுலேயே ஊத்தாப்பம் சொல்லலாம். ஆனால் முதல் நாள் அன்னைக்கு தான் நீங்கள் இட்லி மாவு ஆட்டி எடுத்திருக்கீங்க அப்படின்னா மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடி ஊத்தாப்பம் ஊற்றி சாப்பிடலாம். முக்கியமான விஷயம், அது பேக்டு ஃபுட் மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த அளவுக்கு ஆயில் தேவை கிடையாது. ஒன் சைடாக நீங்கள் மூடி போட்டு எடுத்தாலே ஊத்தாப்பம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஷெஃப் சொன்ன மாதிரி பன் ஷேப்பில் அந்தளவுக்கு குண்டாக இருக்கும் ஊத்தாப்பம் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரம் இனிப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஹாய், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் வாசல் சூப் வைக்கணும். ஓகே, முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. அதை விட முக்கியம் டிவி சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க. பரமேஸ்வரி. பரமேஸ்வரி, எங்க இருந்து கால் பண்றீங்க? விராலிமலை. ஓகே பரமேஸ்வரி, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? மதிய சாப்பாடு சாம்பார் தான். சாம்பார் தானா? நீங்க என்ன கேட்டீங்க டவுட்? மார்க்கண்டம் முருங்கை சாம்பார். ஓகே, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரமேஸ்வரி, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்க. டிவி பார்த்து பேசாதீங்க பரமேஸ்வரி, வெறும் போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. சொல்லுங்க மேடம். ஓகே, என்ன டவுட் கேட்டீங்க? மேடம் வாழைத்தண்டு சூப் வைக்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் இருக்காரு. வணக்கம்மா. வாழைத்தண்டு சூப் வைக்கணும். கண்டிப்பா சொல்றேம்மா. இன்னைக்கு பசங்களுக்கு சூப் வச்சு கொடுக்கணும் ஆசைங்களா? ஆமா சார். சரி நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கிங்க சரிங்களா. வாழைத்தண்டை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அது நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுதான் அந்த சூப்போட ஹைலைட்டு. சின்னதாக கட் பண்ணி அது மோரில் போட்டு வச்சிங்க, அப்போ தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும். ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. அது கூட அதாவது 2 பூண்டுனா 2 பல்லு பூண்டுனா 1/4 பூண்டு இஞ்சி, இது எல்லாமே நைஸாக கட் பண்ணி போட்டு வதக்கிங்க. வதக்கிறப்போ நைஸாக கட் பண்ண வெங்காயம் வதக்கிட்டு அது கூட பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தனியாத்தூள் போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிடுங்க. அந்த எண்ணெயில் வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா இந்த வாழைத்தண்டை போட்டு நல்லா இன்னொரு கொதி வருதுன்னா அந்த வாழைத்தண்டு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை இப்படியே கொடுக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இருக்குது, எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக அரிசி மாவை தண்ணியில் கலந்து அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சூப் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஆனால் அது வந்து அட்வைசபிள் இல்லை.
உப்பு போட்டு இறக்கிங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுங்க, நைஸாக கட் பண்ணது. ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஓகே, ஒரு சூப்பரான சூப் எப்படி செய்யறது நீங்க கத்துட்டு இருப்பீங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து ரேவதி பேசுறேன். ரேவதிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. ஓகே ரேவதிமா, இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? வீட்டுல அரிசி பருப்பு தான் சாப்பாடு. புரியல. அரிசி பருப்பு. அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சிருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே, அதான கோயம்புத்தூர் ஸ்பெஷல். ஆமாங்க. ஓகே ஓகே ஃபைன். இன்னைக்கு என்ன நம்ம டவுட் கேட்க போறீங்க? இன்னைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு டவுட் கேட்கணும். நெல்லிக்காய் ஊறுகாய். சரிம்மா, நெல்லிக்காய் ஊறுகாய் என்ன இந்த இப்போ சீசன் ஆரம்பிச்சிருக்குங்களா? ஆமாங்க. சரி, நான் சொல்கிறேன், குறிச்சிக்கிங்களா? அது நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லா வரும். நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நெல்லிக்காயை அதாவது ஆஃப் டன் குக் பண்ணிக்கோங்க. அதாவது பாதி அளவுக்கு குக் பண்ணால் போதும். தண்ணியில் மிதமான தண்ணி, அந்த தண்ணியை வச்சுக்கிங்க. அந்த நெல்லிக்காய் குக் பண்ணி அது தனியாக இருக்கட்டும். இதில் வதக்கிடுங்க. அதாவது நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துங்க. இஞ்சி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துங்க. இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஹைலைட்டை நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காய் போட்டு வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கான இன்னொரு முறை சொல்லிடுறேன். இந்த பவுட்ரு அழிச்சுங்க. நெல்லிக்காய்க்குன்னு ஒரு பவுடர் இருக்குது. அதாவது அரிசி, தனியா, ஜீரகம், சோம்பு இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு, எண்ணெயே இல்லாமல் வதக்கிட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்திங்கன்னா அந்த திக்னிக் ஏஜென்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஊறுகாய் மாரி அந்த பதம் கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருக்குமா, ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. ஓகே, நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. தொடர்ந்து அடுத்த நேரக்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் நான் ஜெயந்தி பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். மேடம் எப்படி இருக்கீங்க ஜெயந்தி? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் ஜெயந்தி. மேடம்லாம் கூப்பிடாதீங்க, கீர்த்தினே கூப்பிடலாம். இப்போ என்ன டவுட்? ஓகே, எனக்கு வத்த குழம்பும் இந்த வடமும் செய்வாங்கல்ல, அது ரெண்டும் எனக்கு தெரியணும். ஓகே சரிம்மா. வடவை இன்னைக்கு என்ன ஸ்பெஷலுங்களாம்மா? இல்லைங்க சார், நான் கன்சீவா இருக்கேன். எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். சரி. ஆசை, அதுக்காக. சரிம்மா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் வத்த குழம்பு சொல்லிடுறேன், அடுத்தது வடகமும் சொல்லிடுறேன். வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதாவது சின்ன வெங்காயம் உரிச்சது, அது கூட பூண்டு, இது எல்லாமே போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் தக்காளி அரைச்சி வச்சுங்க. அதுலேயே புளி ஊற்றிங்க, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா அதுலேயே உப்பு போட்டு செக் பண்ணிக்கிங்க. அதில் அந்த புளி காரம் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறமா இந்த வதக்கி வச்சுருக்கீங்களே வெங்காயம், பூண்டு, அதெல்லாம் அது கூட இதுக்கு சேர்த்துங்க. கருவேப்பிலை போட்டுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, கொத்தமல்லி சேர்த்துங்க. நீங்கள் கன்சீவாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துங்க. ரொம்ப சூப்பராகவே வரும். தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் சேர்த்துங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு தேங்காய் சேர்த்து அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தாங்க? வடகம் கேட்டிருந்தாங்க. வடகம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் ப்ராசஸ். அதாவது கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் சின்ன வெங்காயத்தில் போட்டு வதக்கிட்டு நல்ல வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்ல உருண்டையாக உருட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாவே வருமா வடகம். உங்களுக்காக ஸ்பெஷலாக 2 ரெசிபியும் ஷெஃப் சொல்லியிருக்காரு. நீங்கள் கர்ப்பமாக இருக்குன்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ நல்லா ருசியாக சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம், சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பிரேக்குக்கு முன்னாடி நிறைய பேர் கால் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேரு மிஸ்ஸஸ் மாலினி. நான் ஹைதராபாத்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, இன்னைக்கு லஞ்ச் என்ன? இன்னைக்கு லஞ்ச் சிக்கன் ஃப்ரையா இல்ல சிக்கன் கிரேவியா? சிக்கன் குருமா. சிக்கன் குருமா. ஓகே ஃபைன். என்ன டவுட் கேட்க போறீங்க? ஆமா, எனக்கு கொஞ்சம் ஃபிஷ் மௌலி தெரியணும் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. ஓகே, ஃபிஷ் கேரளா ஸ்டைல். ஓகே, ஃபிஷ். நமஸ்காரம்மா. நமஸ்காரங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரிம்மா. உங்களுக்கு ஃபிஷ் மோயிலி எப்படி பண்றதுன்னு தெரியணுமா? ஆமாம்மா. சரி, நான் சொல்றேன், குறிச்சிக்கங்க. அது தேங்காய் எண்ணெயில் பண்ணணும். அது தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், அது கூட இஞ்சி போட்டுங்க. அதாவது தோல் சீவன
இஞ்சி தோலை சீவிட்டு வெறும் இஞ்சி நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. அது கூட வெங்காயம்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு போட்டு அதில் போட்டு வதக்கிங்க. வதக்கினதுக்கு அப்புறமா தேங்காய் பால், ஃப்ரெஷ் தேங்காய் பால் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அந்த எல்லோ கலர் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டுங்க. சரிங்களா, எல்லாமே போட்டு வதக்கிட்டு இந்த பால் எடுத்து ஊற்றுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வேகம் போகணும். பச்சை வேகம் போனதுக்கு அப்புறமா மீனை போட்டுட்டு இறக்கிடுங்க. இறக்க போகும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் மீன் மொழி. ஓகே, சூப்பரான மீன் ஃப்ரை, மீன் மொய்லி. அது கிரேவி, கேரளா கிரேவி. ஓகே, மீன் மொய்லி எப்படி செய்யறது நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். வணக்கம், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் நாங்க மேரி மேடம் விழுப்புரத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க மேடம். சாம்பார். ஓகே, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா. டிவி பார்த்து பேசுனீங்கன்னா குழப்பமா இருக்கும் பேசுறது. சோ போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. என்ன சந்தேகம்? சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் மேடம். சரி, ஓகேம்மா, என்ன சந்தேகம்? மேடம் சாம்பார் மிளகாத்தூள் அரைக்கிறது மேடம். அதில் கிலோ கணக்குல சொல்லணும் மேடம். ஓகே, சாம்பாருக்கு ஏத்த மிளகாத்தூள். சாம்பார் சொல்லுங்க. ஓகே, சாம்பார் பொடின்னு கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சாம்பார் பொடிங்களாமா? ஆமா மேடம், உங்க ப்ரோக்ராம் விடான்னு பாப்போம் மேடம். நான் நல்லா இருக்கு மேடம் நீங்க சொல்றது எல்லாமே. ஓகே, நன்றிமா. இப்போ நீங்க சாம்பார் பொடி கேக்குறீங்களா, மிளகாத்தூளுக்கான டவுட் கேக்குறீங்களா? ஆமா மேடம், மிளகாத்தூள் மேடம். சாம்பாருக்கு போடுவாங்கல்ல, குழம்பு தூளுங்க. ஓகே, குழம்புக்குலாம் யூஸ் பண்ற மிளகாத்தூள். எவ்வளவு அளவுங்கன்னு சொல்லணும் மேடம். சரிம்மா, நான் சொல்றேன், குறிச்சிக்கங்கம்மா. அதாவது பார்த்தீங்கன்னா 1 கிலோ மிளகா இருக்குது, 1/2 கிலோ தனியா. அந்த அளவுக்கு, அதாவது காரம் தான் இதில் நிறைய காரம் சேர்த்துக்க வேணாம். சாம்பாருக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக சேருங்க. தனியா வந்து 1/2 கிலோ, 1 கிலோ மிளகா, அது கூட வந்து 10 கிராம் வந்து வெந்தயம் எடுத்துங்க, 50 கிராம் மிளகு, 50 கிராம் ஜீரகம், அது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துங்க, அது கூட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் எண்ணெயே இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சாலும் சரி, இல்லை வறுத்துக்கிட்டாலும் சரி, வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சிங்க, ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஓகே, 1 கிலோக்கு நீங்கள் எப்படி மிளகாத்தூள் ரெடி பண்ணுறதும் குழம்புகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஷெஃபும் கரெக்டான அளவு சொல்லியிருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் மேடம், நாங்கள் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். உங்கள் பேருமா? கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்கள் பேர்? பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி, எப்படி இருக்கீங்க? ஹலோ பாக்கியலட்சுமி, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? மதிய சாப்பாடு முருங்கைக்கீரை கூட்டு, முள்ளங்கி சாம்பார். ஓகே, என்ன டவுட்? உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம், மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நன்றி பாக்கியலட்சுமி. உங்களை மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ சொல்லும் போது தான் ப்ரோக்ராம் இன்னும் அதிகமாக இம்ப்ரூவைஸ் பண்ணோம், இன்னும் பல ரெசிபிஸ் ஷேர் பண்ணோன்ற ஆர்வம் எங்களுக்கு அதிகமாகுது. நன்றி. ஹலோ நன்றின்னு சொன்ன பாக்கியலட்சுமி, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? சந்தேகம் கேட்கணும், டவுட் கேட்கணும் ஷெஃப் கிட்ட. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? பாஸ்தா செய்யறது எப்படின்னு தெரியாம செஞ்சாலும் அது வந்து குழகுழன்னு போயிடுது. சரிம்மா, நான் சொல்றேம்மா, குறிச்சிக்கங்க. கொஞ்சம் சொல்லுங்க சார். சரிம்மா, நான் சொல்றேன், குறிச்சிங்க. பாஸ்தாவில் வந்து மெயின், அதாவது இந்த பாஸ்தாவில் நிறைய பேருக்கு இது வந்து பெரிய சந்தேகம் இருக்குது. அதாவது பாஸ்தா சரியாக வர மாட்டேங்குது, கடையில் நல்லா இருக்குது. அது அந்த குக்கிங் மெத்தட் தான்மா. கரெக்டாக 10 நிமிஷம்னா 10 நிமிஷம்மா. தண்ணி, எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க, பாஸ்தாவை போடுங்க. பாஸ்தாவை போட்டு டைம் பார்த்துங்க. இல்லை எனக்கு டைம் சரியாகலை அப்படின்னா அந்த ஒரு பாஸ்தாவை எடுத்துகிட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளையாக இருந்துச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கே தெரியும், அது அப்படியே ஓடும், மீன் மாதிரிக்கே ஓடும். அப்படின்னாவே அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா எதுக்கு நீங்கள் எடுத்து ஒரு பீஸ் எடுத்து கடிச்சு பாருங்கள், அப்படியே கொலன்னு இருக்கும். அதாவது ரெடியாக இருக்கும் அந்த 10 நிமிஷத்தில். அப்போ நீங்கள் வடிகட்டிட்டு எப்பொழுதும் போல் நீங்கள் பாஸ்தா பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஒரு ஷார்ட்டான பாஸ்தா உங்களுக்கு நான் சொல்லிடுறது. ஒரு பாத்திரம், எண்ணெய் போட்டதுக்கப்புறம் பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணது போட்டுங்க. ரொம்ப நேரம் வதங்க வேணாம், ஜஸ்ட் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா ஆனியன் போட்டு வதக்கிறதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு தனியாத்தூள் சேர்த்துங்க. தக்காளி சேர்த்துங்க. தக்காளி ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் குக் பண்ண போதும். கலர் கேப்சிகம், அதாவது கலர் குடமிளகான்னு சொல்லுவாங்க, சிவப்பு மிளகா,
பச்சை கலரு, எல்லோ கலரு, மஞ்சள் கலர் மூணுத்துலேயும் இருக்கும். மூணுமே கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல கலராக இருக்கும். இது எல்லாமே நல்லா போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. அந்த பாஸ்தா ரெடியாக இருக்குல்ல, அதை இதில் போட்டு நல்லா போட்டு வதக்குங்க. லைட்டாக வதக்கினாவே போடும். அந்த இதில் ஜூஸ் எல்லாம் இதில் சேர்ந்துடும். இறக்க போகும்போது கொத்தமல்லி போடுங்க. இது நான் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த இதில் நம்ம வட இந்தியா அந்த மாதிரி ஸ்டைலில் நான் நிறைய சொல்கிறேன். ஓகே, சிம்பிளா வீட்ல இருந்தபடியே நிறைய பேருக்கு பாஸ்தா பிடிச்சிருக்கும். அப்படி சிம்பிளா பாஸ்தா பிடிச்சவங்களுக்கு சவுத் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் பாஸ்தா எப்படி குயிக்கா குக் பண்றதுன்னு செஃப் சொல்லியிருக்காரு. செஃப் நிறைய பேர் கால் பண்றாங்க, யார்கிட்ட வீட்ல என்ன சாப்பாடுன்னு கேட்டாலும் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் சாம்பார். சாம்பார் சாம்பார் சாம்பார்ன்றாங்க. அதுக்கு சாம்பார் ரெகுலரா செய்யறது ஈஸியா இருக்காது. வீட்ல குயிக்கா சமைக்கக்கூடியது, எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது ஏதாவது ஒரு மதிய உணவு சொல்லுங்க. மதிய உணவு இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு, அதாவது வெறும் பாசி பருப்பு இருக்குல்ல, அதை நல்லா வேக வச்சுட்டு இது ஒரு 2-3 விசில் விட்டா போதும், நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதில் வெறும் தாளிப்பு மட்டுமே போட்டால் போதும். தாளிப்பு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, ஜீரகம், அதில் பூண்டு போட்டுங்க. பூண்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாவே போடுங்க, காஞ்ச மிளகா போட வேணாம், அதுதான் காரமே. நல்லா தாளிச்சுட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிங்கனாவே ரெடிமேடு உங்களுக்கு பருப்பு சாதம் ரெடியாக. ஓகே, பருப்பு சாதம், சாம்பார்னு சாப்பிட்டு வெறுத்து போனவங்களுக்கு, குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கக்கூடிய, என் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நெய் போட்ட பருப்பு சாதம் சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதை அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான சமையல் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சதீஷ் மேம். சதீஷ், எப்படி இருக்கீங்க? கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் மேடம். நான் நல்லா இருக்கேன் மேடம். ஓகே சதீஷ், சொல்லுங்க. 3 days கூட போட்டுருந்தேன் மேடம். அப்ப சார் கூட ஒரு பீனட் சட்னி பத்தி சொல்லியிருந்தாங்க, அமேசிங்கா இருந்தது மேடம். அப்படியா, ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ரொம்ப நன்றி சார். மேடம் ஓகே, இப்போ என்ன டவுட்? இப்போ என்னன்னா, நம்ம வறுவல், மீன் வறுவல், இந்த மீன் வறுவல் மட்டும் கொஞ்சம் டீப்பா சொல்லி கொடுத்துருங்க சார். அது என்ன, எங்க ஒய்ஃபு செய்யும் போது அது எண்ணெயில பொரிச்சு வளர்க்கும் போது அந்த என்னன்னா எல்லா மசாலாவும் கீழே விழுந்துருச்சு. சரி சரி, அவங்க தோட்டக்கல்ல போட்டு வரைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன நிறைய இது ரெண்டுமே இல்லாம எனக்கு கொஞ்சம் ஈஸியா அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் சொல்லி விடுங்க சார். அதே மாதிரி இறால் வறுவல், அதுக்கு ஓகே, இறால் வறுவல் அந்த மீன் வறுவல் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தோசை கடாயில போடும்போது ஆயில் ஜாஸ்தியா இருக்கு, எண்ணெய் தவால போடும்போது மசாலாவே இருக்க மாட்டேங்குது. ஆமா, அது நிறைய பேருக்கு சந்தேகம். நான் அதையும் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் எப்பயுமே தனியா மசாலா வச்சிங்க. எப்படின்னா, அதாவது ஒரு பாத்திரத்தை எடுங்க, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, அதாவது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் அந்த மீனோட கலரு, ஹைலைட்டு, டேஸ்ட்டு, அது பார்வோட ஒரு அட்ராக்ஷன் எல்லாமே தூக்குறது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துங்க, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துங்க, கொஞ்சமாக தயிர் சேர்த்துங்க. அதில் நல்லா புளிச்சு அந்த புளிப்பு, அந்த காரம், உப்பு எல்லாமே இருக்கும். நல்லா அதில் கொண்ட நல்லெண்ணெயும் சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மசாலா மெரிக்க வரும். அந்த மசாலாவை தனியாக வச்சுங்க. மீனை வாங்கிட்டு அதை மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு இந்த மீனில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தவாவில் அப்படி ஃப்ரை பண்ணாவே நல்லாயிருக்கும். எனக்கு தவா வேணாம் அப்படிங்கிறவங்க தவாவில் மீனை நல்லா இப்படி தடவிடணும். 2 சைடு தடவிட்டு தவாவில் ஒரு 10 நிமிஷம் வெளில வச்சுருங்க. அந்த ஊறி அந்த காரம்லாம், அந்த ஜூஸ்லாம் அந்த மீனில் இறங்கிடும். நீங்கள் தவாவில் போட்டு எடுக்கலாம். எனக்கு தவா வேணாம் அப்படிங்கிறவங்க மைதா மாவு, சோள மாவு சேர்த்துட்டு அது அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப்பு மைதா, 1/2 கப்பு சோள மாவு, அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சார் எறா வறுவலும் கேட்டிருந்தாங்க. எறா வறுவலும் இதேமாரி தான். நீங்கள் மசாலா எல்லா மசாலாவும் இதே தான். அதில் சோள மாவும் மைதா மாவும் 1 கப்பு சோள மாவு, 1/2 கப்பு 1 கப்பு மைதா, 1/2 கப்பு சோள மாவு, அந்த அளவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே வரும். எறா எப்படியுமே ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நீங்கள் சமைச்சு அது நல்லா இருக்குன்னு வேறு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. இதுவும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், அழைக்கலாம் சமைக்கலாம். வணக்கம் மேடம், நான் விஜயலட்சுமி சென்னையிலேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேடம். ஓகேம்மா, இப்போ என்ன டவுட்? எனக்கு 3 டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன். ப்ரக்கோலி உடம்புக்கு நல்லதுன்றாங்க, எப்படி செய்யணும்னு தெரியல எனக்கு. ஓகே, இன்னொன்று அதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி கீரை கடைன்னு சொல்றாங்க, ஹோட்டல்ல எல்லாம் அவ்வளோ டேஸ்ட், வீட்டில் செஞ்சா சிறு கசப்பா இருக்கு. அப்புறம் சார ஒரு நல்ல டீ வீட்டில் நான் எப்படி டீ போட்டாலும் நல்லா இல்லைன்னு வரும் எங்கள் வீட்டில், அதனால நல்ல டீ போட சொல்லி கொடுக்குறேன். ஓகே, 3மே பேசிக்கான விஷயம் தான் கேட்டிருக்கீங்க. பொதுவாக பெருசாக சமைக்கிறதோட பேசிக்கில் தான் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். கண்டிப்பாக டவுட்ஸ் கிளியர் பண்ணிடுவார் ஷெஃப், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம்மா.
சரிம்மா நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ப்ரொக்கோலி கேட்டிருந்தாங்க. ப்ரொக்கோலியே வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரோட ஃபேமிலி தான். காலிஃப்ளவர் வந்து எல்லோவாக இருக்குது, இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இதையும் காலிஃப்ளவர் மாரி சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. நீங்கள் சாதாரண காலிஃப்ளவர் எப்படி பொரியல் பண்ணுறீங்களோ அதே மாரி தான் இந்த ப்ரொக்கோலியும் பண்ணுங்கள். ப்ரொக்கோலி சீக்கிரமாக வந்துடும் காலிஃப்ளவரை விட. இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப வந்து இது ஹெல்ப் பண்ணும் ப்ரொக்கோலி. அப்புறம் இன்னொன்று வந்து இது கேட்டிருந்தாங்க. சரி, டீ போடுறது கேட்டிருக்காங்க. ஆமாம், டீ போட தக்காளி கேட்டிருக்காங்க. மணத்தக்காளி ஃபஸ்ட்டு நான் டீ போடுறது சொல்லிடுறேன். டீ போடுறது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுங்க, டீ தூள் போடுங்க, நல்லா கொதிக்கட்டும். அதுலேயே அந்த கலர் வந்துடும். கலர் வந்ததுக்கு அப்புறமா பால் ஊற்றுங்க. பால் ஊற்றிட்டு நீங்கள் வேணும் எப்போ சர்க்கரை, அதாவது சர்க்கரை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாரும் சமைக்கும் போது டேஸ்ட்டே பண்ணி பார்க்க மாட்டேன்றாங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாவே, நாங்கள்லாம் சமைக்கும் போது ஒரு வாட்டி ஒரு மசாலா போடும்போது டேஸ்ட் பார்ப்போம். இந்த மசாலா எப்படி இருக்குது, இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணாவே உங்களுக்கு டீ நல்லா அருமையாக வரும். பாத்திரம், தண்ணி, டீ தூள், அதுக்கப்புறமா பால் ஊற்றுங்க. இறக்க போகும்போது சுகர் போட்டுங்க. அப்புறம் இன்னொரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. மணத்தக்காளி கீரை வந்து அதில் வந்து பூண்டு சேர்த்துங்கம்மா. பூண்டு சேர்த்து நல்லா கடைஞ்சாவே போதும். இறக்க போகும்போது தேங்காவை கொரன்னு அரைச்சது அது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா கசப்பே வராது. பூண்டும் தேங்காவும் தாம்மா அந்த கசப்பு நல்லா எடுக்கிறதுமா. ஓகே, 3 டவுட் கேட்டிருந்தீங்கம்மா. 3 டவுட்டுமே ஷெஃப் கிளியர் பண்ணிட்டாரு. 3த்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் தென்காசிலேருந்து கால் பண்றேன் மேடம். பியூலா பேசுறேன். ஓகே பியூலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே பியூலா, என்ன டவுட் கேட்க போறீங்க? இந்த கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு தெரியல. அது அப்படியே ஆயில போட்டு அப்படியே தனித்தனியா வந்துருது. அது ஃபினிஷிங்கே கிடைக்க மாட்டேங்குது. பல பேரோட கவலை இதுவா தான் இருக்கு. கொஞ்சம் ரொம்ப வருது. ஓகே, செஞ்சிட்டீங்களாமா, செய்ய போறீங்களாமா? செய்யறதுக்காக கேக்குறேன் சார். சரிம்மா நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. சரிங்களா, நான் அது நல்லா கவனிங்க. அதில் வந்து அந்த பைண்டிங் ஏஜென்ட்டு சொல்லுவாங்க. அதாவது அந்த கோலா உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கல்ல, வேர்க்கல்ல இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கிங்க. ஒரு 100 கிராம் பொட்டுக்கல்ல அப்படின்னா, அதாவது உடச்சக்கல்லன்னு சொல்லுவாங்க. அது நல்லா எண்ணெயே இல்லாமல் வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுங்க. 50 கிராம் வந்து வேர்க்கல்ல, தோல் இல்லாத வேர்க்கல்ல, இது ரெண்டுத்தையும் வறுத்துங்க எண்ணெய் இல்லாமல். ரெண்டுத்தையுமே பவுடராக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் எப்பொழுதும் போல் கோலா உருண்டை நல்லா மசாலாலாம் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் ஸ்ட்ரைனரில் போட்டுருங்க. அது வடிகட்டியில் போட்டிங்கன்னா அது அந்த ஜூஸ்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறமா நான் சொன்ன தெரியுமா அந்த இந்த பவுடரை போட்டிங்கன்னா நல்லா பைண்டிங் வரும். இன்னும் எனக்கு பைண்டிங் வரல அப்படின்னா கொஞ்சமாக முட்டை சேர்த்துங்க, ரொம்ப அருமையாக வருமா. ஓகே, கோலா உருண்டை பல பேர் ட்ரை பண்ணி உடஞ்சு போயிடுது கோலா உருண்டை. கடைசியில் பொடி மாஸ் மாதிரி தான் சாப்பிட வேண்டியது இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஈஸியான சீக்ரெட்டை சொல்லியிருக்காரு ஷெஃப். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் பூமாரி மேடம். எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? பாளையங்கோட்டை மேடம். ஓகேம்மா, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? இன்னைக்கு மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு மேடம். மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு. ஓகே, தொட்டுக்க சைட் டிஷ்? சைடிஷ் அப்பளம் தான் மேடம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்கம்மா? மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்கு மேடம். தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்க ஒருத்தர் தான் பாவம், இந்த பொண்ணுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கீங்க. நன்றி. என்ன டவுட்மா இப்போ? நீங்க உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க சூப்பரா பண்றீங்க. நீங்க பேசுறதே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? மிக்க நன்றிமா. கலாய்க்கிறீங்க, நல்லா தெரியுது. என்ன டவுட் கேட்க போறீங்க? இல்ல மேடம், நிஜமாவே. சரி, ஒத்துக்கிறேம்மா. சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்றாங்க நல்லா. ரொம்ப நன்றிமா. என்னையும் நீங்க விட்டு கொடுக்கல. தேங்க்யூ சார். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு டவுட் என்னம்மா? எல்லாம் சொல்றீங்க சார். டவுட் என்னம்மா? ரசகுல்லா எப்படி பண்ணணும் மேடம் சொல்லுங்க. ரசகுல்லா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ கேட்டதுனால உங்களுக்கு நான் ஸ்பெஷலாகவே சொல்கிறேம்மா. ரசகுல்லா பார்த்தீங்கன்னா அந்த கோவா அந்த இதை நல்லா எடுத்துக்கணுமா. கோவா தாம்மா இதில் வந்து நல்ல அதை நல்லா எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிக்கிட்டு, அதாவது மேஷ்னா நல்லா தேய்ச்சிக்கங்க. நிறைய பேர் வந்து ரசகுல்லா உடஞ்சிருது அப்படின்றாங்க. அது நல்லா தேய்ச்சிங்க. அதாவது கோவா பன்னீர் ரெண்டுமே சேர்ந்துக்கணும். அதாவது அந்த பன்னீர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. கோவா வந்து நல்லா உடையாமல் அது கூட மிக்ஸ் ஆகி நல்லா பைண்டிங்காக வருமா. அதுதான் இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது. நல்லா தேய்ச்சிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. அதாவது சுடுதண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா ஜீரக தண்ணியில் போட்டிங்கன்னாவே ரசகுல்லா ரொம்ப அருமையாக வருமா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. ஷெஃப், நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறாங்க. நானும் ஒரு சில டவுட் கேட்குறேன். ஆனால் உங்களுக்கு பர்சனலாக இவங்களுக்கு இந்த விஷயம் சொன்னால் நல்லா இருக்கும்னு தோணல. அப்படிப்பட்ட டிப் ஆஃப் த டே என்ன? இப்போ டிப் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு எனக்கு சரியில்லை. அந்த நான்வெஜ் சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீலிங்கே அவங்களுக்கு இருக்குது. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் விரும்பி நிறைய சாப்பிட்ருவாங்க. ஐயோ சரி இவ்வளோதான் ஆயிடுச்சு அப்படின்னு. அவங்களுக்குலாம் நான் ஒரு டிப்ஸ் இப்போ நான் கொடுக்குறேன். இது தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்குமே. நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே
அப்படின்பாங்க. பார்த்தீங்கன்னா வெல்லம் இருக்குல்ல, வெல்லம் அது வந்து நீங்கள் கரைச்சியும் வச்சுக்கலாம், அதாவது காய்ச்சி தனியாக ஒரு ஸ்பூன் இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லாதவங்க சாதாரண வெல்லம் வீட்டில் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு வெல்லத்தை எடுத்து மென்று பாருங்க, உங்களுக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளமே இருக்காது, நல்ல செரிமானத்தை கொடுக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, உண்மையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். பல பேர் சொல்லுவாங்க சாப்பிட்ட பிறகு ஒரு சின்ன ஸ்வீட் சாப்பிடணும், நம்மளோட சலைவா கண்டென்ட் அதிகப்படுத்தும், ஜீரண சக்தி அது ரொம்பவே ஊன்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை ஷெஃப் இப்போ ஞாபகப்படுத்திருக்காரு. கண்டிப்பா அதிகமா சாப்பிட்டவங்க ஒரு ஸ்வீட் இல்லைன்னா வெல்லம் சாப்பிடுங்க, ரொம்பவே ஆரோக்கியமா இருப்பீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ரெசிபிஸும் சொல்லிட்டு இருக்கீங்க ஷெஃப். இந்த அரை மணி நேரத்தில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் இருந்தபடி பல இன்ட்ரெஸ்டிங்கான டவுட்லாம் கேட்டு கிளியர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ஐட்டம்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.